வலிக்கணும்மா. வணக்கம் வணக்கம் ம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். ம் இப்போதான் இன்னைக்கு தான் இப்போ தான் ஊற்றி போட்டிருக்கேன். உள்ள போட்டிருக்கோங்க. உருளை போட்டிருக்கு, அரிசி ஊற வச்சிருக்கு. உருப்பான மூடிங்க. ம் இங்கே மூடிக்கணும். தெரியலையே. நீங்கள் தண்ணிக்கு எதுவும் மூடி வச்சிருக்கியா? இல்லையே. என்ன மம்மி காலையில் சமைக்க போறீங்க? காலையிலையா? ம் காலையில் தோசை தான். ம் இங்கே தானே பாரு. ம் அவ்வளோ பண்ண முடி எடுத்தாச்சா? ம் அப்புறம் மார்னிங் என்ன சமைக்கலான்ட்டு இருக்கீங்க? மார்னிங் தான் இது பருப்புண்ட குழம்பு. காய் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ம் 2 நாளாக காயே வாங்கலை. காய் ஒன்றும் இல்லை. ம் அதனால பருப்புண்ட குழம்பு வச்சுட்டு ம் பொரியல் பொரியல் பொரியலுக்கான காய் இல்லை. அப்பளத்தை பொறிக்க வேண்டியது. ம் என்ன ம் ஏன் இந்த வாரம் சந்தைக்கு போகலையா? சந்தைக்கு போகல. ம் நேற்று தானே சந்தை. ம் நேற்று என் பொண்ணு வீட்டுக்கு போய் பணியாரம் கொடுக்க போயிட்டேன். ம் அதனால அதெல்லாம் வாங்க முடியல. ம் இந்த இது அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா இருக்கா லம்மி. ஆமாம் ஆமாம். அது பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்க 15 வருஷம் ஆச்சான். 51 டாக்டரை உருவாக்கியிருக்கா. அதே பார்த்தேன் நான். 51 வருஷம் ஆச்சா? இல்லை 15 வருஷம் ஆச்சு. ஓ 51 டாக்டர். ஓ எல்லாரும் ஒரு குக்கிராமங்கள்ல இருந்து கடலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், நெல்லை மாவட்டம், கடலூர். சூர்யாவோடது அது நல்லது. சூர்யா ஜோதிகா 15 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கா. ஆமாம் நானும் பார்த்தேன். அகரம் ஃபவுண்டேஷன் நல்லது செய்கிறாங்க. பரவாயில்ல. சிவகுமார். ஆனால் சூர்யாவுக்கு இப்போ படம் இல்லை மம்மி. சூர்யாவுக்கு படம் இல்லை. ஆனால் அவன் ஜாலியாக தான் இருக்கேன். அவர் சம்மர் வெக்கேஷனுக்கு ஜோதிகாவோட அக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ அவர் சொல்லியிருந்தார் அக்கா வீட்டுக்கு போவான். அப்போ ஏர்போர்ட்டில் ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் என்கிட்ட பேசணும்னு சொன்னேன். இல்லை நான் இப்போ பேச முடியாது, நான் ஃபேமிலியோட இருக்கேன்னு சொன்னேன். இல்லை உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் வாங்கண்ணா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அதான் யோகி. நம்ம அகரம் ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு போன பையன் வந்து இப்போ அங்கே ஃபாரினில் செட்டில் ஆகியிருக்கேன். ஓ டாக்டர். அப்படி இருக்குது. அதனால ஒரு மனுஷனோட நிலைமை எந்த அளவுக்கு உயர்த்துங்கிறது நம்ம மணியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இங்கே தான் சும்மா தான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு மணி வந்துச்சுன்னா சூப்பர் டாப்பில் வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல மம்மி. இப்போ நான் பெற்றதெல்லாம் எல்லாம் தெண்டமாக இருக்குது. என் மம்மி ட்ரெஸ்ட்டு இப்போ நிறைய இருக்குல்ல. ஆமாம். அறந்தாங்கிலெல்லாம் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அப்படியா? ஆமாம். அறக்கட்டளை நம்ம ஊர்லேயே அறக்கட்டளை இருந்துச்சு தானே. ஆமாம். அதில் நான் சும்மா 400 500 கொடுப்பாரு. அவர் செட்டியாரில் கொடுப்பாரு. அறக்கட்டளைனா அவங்களுக்கு காசு வந்துடும்ல. அப்படியா? அவங்க காசு போட்டு கொடுப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ட் மாதிரி தானே. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நான் யாரோட வீடியோ பார்க்கல. தட்டி விட்டுறாத பரப்பு. ஃபோனே பார்க்கலையா? எனக்கு தொண்டவல்லி ஃப்ரெண்ட்ஸ். தொண்டவல்லியை கொண்டாந்து விட்டுட்டேன். எத்தனை நாள் வலிக்குது? எங்கே டேப்லெட் போட்டிங்களா? டேப்லெட் எல்லாம் போடல. மல்லி கட்டிக்கிட்டு கிராம்பு மிளகு இதை போட்டேன். கிராம்பு போட்டால் ஏற்கனவே அல்சர் இருக்குல்ல. அப்படிதான். வேற என்ன பண்ணுறது? நமக்கு ஒரு நோயாக இருந்தது, பல நோயாக இல்லை. மதன் பா பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல. நான் அவரை பற்றி எம்டி செல்லில் வரலையே.
3-4 படப்பு ஜாலியாக போச்சுல்ல. ஆமாம். முதல்லலாம் 2 வீலரில் வந்துட்டு போவோம் போன வருஷம்லாம் படப்புக்கு. நைட்டு 2 வீலரில் வருவோம். இப்போ 11 மணிக்கு. இப்போ கார் இருக்கவும் பரவாயில்ல. கார் இருந்தாலும் அந்த பாதையில எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஆளுங்க வழிமறிச்சு உள்ள நகையெல்லாம் பிடுங்குவாங்க. அந்த ஊர் ராயோட காட்டுக்குள்ள ஆள் நிற்பாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. ஆனால் ஆள் புழங்குது. இப்போ 11 மணி 12 மணி வரைக்கும் ஆள் புழங்குது. அதனால கொஞ்சம் பயம் இல்லை. இப்போ எல்லா ரோட்லேயுமே ஆள் புழங்குது. ஆமாம். பருப்பு நான் எடுத்துக்கிறேன், தட்டி விட்டுறாத. இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் அது தட்டி விட்டுதான் அப்புறம் பிறக்க முடியாது. நான் நைட்டு வந்து இந்த வெள்ளைப்பூடு வெங்காயமெல்லாம் உரிச்சு வச்சேன். தூக்கம் வரல என்னோட வெள்ளைப்பூடு வெங்காயத்தையாவது உரிப்பு உரிச்சு வச்சேன். எல்லா ரோடுமே இப்போ சேஃப்டியாக தான் இருக்குல்ல. நைட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கா ஆள், வந்துக்கிட்டு தான் இருக்கு. 12-1 மணி வரைக்கும் ஆள் வந்துக்கிட்டு தான் இருக்கா. அதெல்லாம் எந்த ரோட்லேயும் பயப்பட வேண்டாம். 2 வீலரில் வந்தால் கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி இருந்தாலும் நம்ம தன்னம்பிக்கை இருந்தால் எங்கிட்ட பொழைச்சிக்கலாம். எஸ்கேப் ஆகி ஓடிடலாம்ல. திருடங்களாம் எப்பவும் இருக்காங்களா மம்மி? இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இப்போ நைட்டில் கொள்ளையடிக்கிறது. ஆமாம், அதெல்லாம் இருக்கு. ஆனால் இவ்வளோ படிச்சிருக்கா எல்லாரும், முக்கால்வாசி படிச்சிருக்கா எல்லாரும். படிச்சிருந்தா படிச்சவங்களால சம்பாதிக்க முடியுதா? நீ வேற படிச்சிருக்காங்கிற படிப்பெல்லாம் சும்மா. படிப்புமே பிரயோஜனமானவனுக்கு பிரயோஜனம், பொறுப்பாக இருக்கிறவனுக்கு. பொறுப்பு இல்லாமல் தெரியுறவங்களுக்கு என்னத்தை படிச்சினாலும் அவங்க எதுக்குமே லாயக்கு இல்லாமல் தான் இருப்பாங்க. அவங்கள நான் படிக்க வச்சா நல்லா வரணும்னு நினைச்சேன், உண்மையில சத்தியமா. அப்பா படிக்கல அப்படின்னு. ஆனால் படிக்கிறதுமே விவரமான பிள்ளைய படித்தா பிரயோஜனம். விவரம் இல்லாத பிள்ளைய படித்தா அது படிக்கிறதுக்கும் அர்த்தம் இல்லை. கரண்ட் போச்சு. கரண்ட் இன்னைக்கு டயத்துக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு படம் வீட்டுக்கு போயிட்டு வந்தது ஃபீலிங்காக இருக்கா மம்மி? என்னடா முடிஞ்சு வச்சேன்னு? அதெல்லாம் ஃபீலிங். ஒரு சில நினச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஆக இன்னும் 2 நாள் இருந்திருக்கலாமே முடிஞ்சு. படப்பூர்லேயே ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் த்ரில்லிங்காக இருந்துச்சு. 2வது நாள் சாதாரணமாக இருந்துச்சு. 3வது நாள் போர் அடிச்சிச்சு. என்ன அப்போ 1 நாள் 2 நாள் தான் சரியா வரும். யாரோடையுமே கூடுறது வைக்கிறது. அப்புறம் போர் அடிச்சிடும். ஆனால் உறவுகளோட நம்ம கட்டாயத்தினாலதான் இருக்கோம். என்ன போர் அடிக்காம மக புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா அதுவும் போர் அடிச்சிருந்துட்டு போயிடுவோம். அது போர் அடிக்க முடியாது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதுல இதுவா இருக்கிறோம். அவங்களே நம்ம மூஞ்சியை டெய்லி எல்லாம் எந்த நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லைல்ல. ஆமா, கொஞ்ச நேரம் தானே. ஏதாவது போன அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தோம், வேலையை பார்த்தோம், எல்லாரும் பேசிக்கிட்டோம். த்ரில்லிங்கா நல்லா இருந்துச்சு. வேலை பார்க்கும்போது எல்லா ஆட்சிகளும் பேசினாங்க, பண்ணாங்க. அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து பழக ஆரம்பிச்சுட்டாங்க. மறுநாள் 3ஆம் நாள்லாம் வாங்க நீங்க வாங்க நாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டா. ஆமா. அப்புறம் 3ஆம் நாள் ஏலம் எடுக்கிறவங்கலாம் உட்காந்து ஏலம் எடுத்தாரு. ஏலம் தான். ஆனால் எல்லாருமே எடுத்துறா அவ்வளோ. ஆமா, கொஞ்சம் ஆனால் 9 ஆளுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆளுங்க கம்மியாக தானே மம்மி இருந்துச்சு. 13 ஆளுங்கன்னாரு அவருக்கு சொல்லல. ஆனால் ஆளுங்க கம்மியாக தானே இருந்துச்சு இல்லையா? இல்ல, எல்லாரும் மாடியில அங்க இங்கிட்டு சாப்பிடையில மட்டும்தான் கூட்டம் தெரிஞ்சிச்சு. மிச்ச நேரம்லாம் கூட்டம் தெரியல. ஆமா, எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிடுறாரு. இப்ப நம்மளே தான் வந்துட்டோம், சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.
எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிடுறாங்க. அந்த படப்பு படைக்கையில இருந்த கூட்டம் தான் முழு கூட்டம். சாப்பிடையிலையும் இருக்கு இதுங்க வந்தே கூட்டம். சாப்பிடையில பந்தியிலாம் அவ்வளவு கூட்டம். கடவுளே. இது இனிமேலுக்கு 3 இயர்ஸ்க்கு இருக்காதா நம்ம? ஆமா 3 இயர்ஸ்க்கு இருக்கிறது. 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 3வது வருஷம் ஆரம்பத்துல அப்படித்தான். நம்ம முன்னாடி போய் 2.5 வருஷம் தானே இருக்கும். 3rd இயரில் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். கார் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? கார் வாங்கி 2 இயர்ஸ் ஆகும். 2 இயர்ஸ் தான் ஆகுதா? ஆமாம் 2.5 வருஷம் ஆகும். 2.5 வருஷம். இன்னும் 2.5 வருஷம் பணம் கட்டணும். புளி எடுக்கிறாங்க கைஸ். கொஞ்சோண்டு புளி போடணும் இந்த குழம்புக்கு. பருப்பு உருண்டை குழம்பு தானே? பருப்பு உருண்டை குழம்பு. கொஞ்சோண்டு புளி போடணும். ஏன் புளி போட்டால் தான் டேஸ்டா? மிளகாத்தூளையும் அதிலே போட்டுருவீங்களா? இந்த புஷ் எடுத்துக்கிச்சுன்னா இந்த மூடி ஸ்ட்ராங்கே இல்லை. நல்லா மூட வர மாட்டேங்குது. அதில் இருக்க மூட வர மாட்டேங்குது. அதில் இருக்க ட்ராபேக் இந்த புஷ் எடுத்துக்காம இருக்கணும். இந்த புஷ் எடுத்துக்கிச்சுன்னா மூடவே வரல. சும்மா தான் வைக்கிற மாதிரி. இப்போ அந்த புஷ்ஷில் தான் ஸ்ட்ராங்காக போய் கிச்சன் உட்காருது. ஆமாம். அகரம் ஃபவுண்டேஷனுக்கு கார்த்திலாம் பேசியிருக்கேன். எந்த கார்த்தி? அவங்க தம்பி தான். அப்புறம் அண்ணி எல்லாரையும் அகரம் ஃபவுண்டேஷனோட சேருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு மணி கம்மியாக இருக்கு போல். நம்ம எத்தனை பேருக்கு செலவழிக்கணும்ல, கம்மியாக இருக்கு போல். எல்லாரையும் பணக்காரர்களெல்லாம் அதில் சேருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் அவங்க இந்த 15 இயர்ஸு கொண்டாடிருக்கா. அகரம் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா தெரியாமலே போயிடும். ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், சோஷியல் மீடியாலலாம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் அகரம் ஃபவுண்டேஷனை கொண்டாடிருக்கா. 2014 ஆரம்பிச்சிருக்கா. நான் காலேஜ் முடிக்கையில். இப்போ 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி 11 வருஷம் தானே இருக்கும்? ஆமாம் 11 வருஷம். அப்போ 2011 ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் எல்லாருமே டாக்டர் தான் ஆக்குவாளோ, இன்ஜினியர் வேஸ்ட்டுன்னு தெரியல. இன்ஜினியர் இருக்கான்னு. ஆனால் டாக்டர் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. 51 டாக்டரா. 51 டாக்டரையும் ஸ்டேஜில் ஏற்றி பேச சொல்லியிருக்கா. ஒரு டாக்டரும் ஒரு ஊரில் இருந்து, குக்கிராமங்கள்ல இருந்து. இந்த தட்டு எங்கே இருந்துச்சு? இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் இருந்துச்சா? நீந்த வெளியே எடுத்து வச்சியா? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறியா? இல்லைன்னா வேறு தட்டு எடுத்துங்க. தேங்காய் கழுவணும். வழிக்கு நம்ம போயிட்டு வந்துட்டு வீட்டில் ரொட்டீன் வேலை ஆரம்பிச்சாச்சா? எதுவும் க்ளீன் பண்ணி நேற்று சேலையெல்லாம் துவச்சி போட்டேன். வீடு கூட்டி மூழ்கி நேற்றுலாம் சகதியாக கிடந்துச்சு. வீடெல்லாம் கூட்டியில மூழ்கி நேற்று ஃபுல்லாக வேலை தான். என்னென்ன வேலை பார்த்தீங்க? வாசல் கூட்டி, வாசலில் காரை வச்சு எவ்வளோ இருந்துச்சு. ஆமாம், காரை வச்சுலாம் குட்டி, வாசல் குட்டி, இங்கிட்டு குட்டி எல்லாம் நேற்று எல்லாம் வெளியும் பார்த்தேன். வெயிலில் பார்த்தேன். எல்லாம் வெயிலாக இருந்துச்சு. அப்படி சேலை எல்லாம் துவச்சி காய போட்டாச்சு. காய போட்டு மடிச்சு வச்சுட்டேன். கூப்பிட்டு மஞ்சள் சட்டையும் துவச்சி முடிச்சு வச்சுட்டேன். எல்லாமே துவச்சி முடிச்சு வச்சுட்டேன். எது கையிலே துவச்சிங்களா வாஷிங் மிஷின்லையா? கையில் தான் துவச்சேன். வாஷிங் மிஷினில் துவைக்கல. நாங்கள் துவைச்சா கையில் தான் துவைப்பேன். அதெல்லாம் பண்ணிட்டு நான் சாப்பிடையிலே 4:30 ஆயிடுச்சு. சாயந்தரம். ஆமாம். அதனால தான் உடம்பு கெட்டு போச்சு. என்னால் கரெக்டாக எடுத்து சாப்பிட முடியல. அதான் பசிக்கிற நேரம் தான் பணப்பணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு தான் பண்ணிடு. அதான் படப்பண்ணி சாப்பிட்டேன். படப்பண்ணி எனக்கு காமிச்சிருக்கீல்ல வீடியோவில். இந்த சோபனா பரவாயில்ல, 1 lakh சப்ஸ்கிரைபர் இது ரீச் பண்ணிடுச்சு. இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிறாங்க. ஆடி மாதம் விதைச்சா எது பண்ணாலும் ஆடி மாதம் பண்ணோம்னா
ஆரம்பிச்சோம்னா அது நல்லா இருக்குமா ஆடி 18 ஆ அப்படி ஒரு சாங்கியம் இருக்கான். ஓ எது பண்ணாலும் அதனால எந்த காரியமா இருந்தாலும் ஆடி மாதம் 18க்கு ஆரம்பிக்கலாம். ஆடி 18 எல்லா நல்ல காரியங்களும் கடை ஆரம்பிக்கிறது, எதா இருந்தாலும் தொழில் ஆரம்பிக்கிறது, எல்லாமே ஆரம்பிக்கலாம். படிக்கிறதுமே ஆடி 18க்கு நல்லதான். அதனால தான் இந்த செமஸ்டர் இந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்படியா? அது எதுவும் வளர்ந்துக்கிட்டே வருமா? வளர்ந்துக்கிட்டே வரணுங்கிறதுக்காக தான் அது. ஆமாம், விவசாயம் பண்ணுறதே இப்போ தானே பண்ணுவாங்க. ஆமாம், இவர் அதுக்காக தான் அந்த நம்ம தனி ரூட். என்ன ரூட்டு இது? நம்ம ரூட்டு. இது நம்ம ரூட்டு. அவர் வந்து ஆடி 18 அன்னைக்கு மகனுக்கெல்லாம் புதுச்சட்டை இல்லை, அவருக்கு மட்டும் புதுச்சட்டை. நான் விவசாயிடா, அவன் சொல்றேன், அப்பா உனக்கு மட்டும் புதுச்சட்டை எனக்கு இல்லை அப்படிங்கிறேன். நான் விவசாயிடா, உன்னை போல வெட்டி போயில, ஏன் விவசாயிடா, அதனால சட்டை எடுத்துக்கேன். அந்த சட்டையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடணும்னா நான் தான் உழவர் அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு என்ன, மீன் குழம்பு என்ன, வீட்டில் சூப்பர். அவரோட பேச்சுக்காக கனடாவிலேருந்துலாம் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. கனடாவிலேருந்து அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவோட வீடியோ, உங்கள் அப்பா எப்போ வீடியோவில் வருவார், நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் பேசுறது அவ்வளோ நல்லா இருக்கு. அங்கே இருக்கவங்களுக்கு தமிழ் புரியுமா? கனடாவிலேருந்துலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. கனடா, அமெரிக்காவிலேருந்து. நான் கனடாவிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இது கூட அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்க்காம உங்கள் அப்பாவோட பேச்சு தான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லப்பா தம்பி, நீங்க தான் வெட்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் வெட்டியா இருக்கீங்கன்னா அவங்க கனடால வேலை தரலாம்ல? ஏன் இங்க ஊருக்குள்ள வேலையே இல்லை. அப்பாவுக்கு ஹெல்ப்பாவது பண்ணலாம்ல? அதுவும் இல்லை, பண்ண மாட்டேங்கிறேன். அம்மாவும் அப்பாவும் தான் உழைக்கிறாங்க. அவங்க அதான் சொல்றாங்க, ஒண்ணு அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பாரு. எந்த நேரமே எனக்கு உடம்பு அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னா நீ சும்மாவே உட்காந்துருதுன்னா உடம்பு அப்படித்தான் பண்ணும். நம்ம வேற எதுலயாவது நம்ம புத்தியை செலுத்துறோம்னாதே உடம்பு அது பாட்டுக்கு அது இருக்கும். என்ன அதை விட்டுட்டு எந்த நேரமும் நோஞ்சா மாதிரியே பண்றேன். அவன் எனக்கு இது பண்ணுது அதை பண்ணுது அப்படின்னு ரொம்ப அப்படி பூ மாதிரி இருக்கேன். அப்படிலாம் இருந்தா எதுவும். ஆனா வீடியோவுக்கு பேசுறது மட்டும் பேசுறேன். இதே போய் வெளியே போய் பேசலாம்ல? வெளியே போய் பேசலாம்ல? வீடியோவில் பேசுறது மட்டும் பேசுறேன். ஆமா, வீடியோவில் தான் நல்லா பேசுறேன் போலயே. வீடியோவில் பேசுறேன்னா சும்மா இது இன்ட்ரோ மட்டும் தானே கொடுக்குறேன். இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்குறேன். அப்பா வச்சுக்காதே பார்க்குறாரு எல்லாரும். அப்பா தான் நல்லா வாசகமா பேசுறாரு. இன்ட்ரோதே கொடுக்குறேன் வீடியோல இருந்து. எங்க அப்பா போயிருக்காரு, குளிக்க போயிருக்காரு. அவரு நீச்சல்லாம் சூப்பரா அடிக்கிறாரு. அவரும் ஆமா, அவர் மிஸ்ஸஸ் தானே அடிக்கிறாங்க. அவரும் அடிக்கிறாரு நீச்சல். அவங்க எல்லாம் கிராமத்துல வளர்ந்த பிள்ளை இல்ல. ஆமா. ஆனா இப்போ ஏரி குளங்கொட்டையில எல்லாம் தண்ணி கிடக்கா? அந்த ஏரிக்குள்ளதான் இது குளிச்ச ஏரிக்குள்ளதான் 18 பேருக்கு குளிச்ச ஏரிக்குள்ளதான் மீன் பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு 40 கொட்டை போயிலேயே மீன் பிடிச்சாங்க. இது கம்மாயில் இது துணியை விரிச்சு வச்சு ஒரு சைடை மட்டும் இது அடைச்சி அவ்வளோ மீன் பிடிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சைடு அடைச்சிக்கிட்டு மீன் பிடிச்சாங்க. மீன் பிடிக்க பார்த்துருக்கீங்களா மம்மி? மீன் நம்ம வீட்டு பக்கமே பிடிக்கிறாங்க. ஆனால் இங்கிட்ட சின்னம்மா பிடிக்கிறா, அங்கிட்டெல்லாம் பெருசாக. அவர் ரொம்ப வேலை செஞ்சுட்டு ஆள் இப்படி போயிட்டாரு. இப்படியே இருந்தால் சீக்கிரம் இதாயிடுவாரு, நீங்க அவரை பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு அவ்வளோ அட்வைஸ் பண்றாங்க. நீங்க உங்க உடம்பே பார்த்துக்காதீங்க. உங்க உடம்பு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உடம்பு அப்படித்தான் பண்ணும், துருப்பிடிச்சுதான் போயிடும். ஏதாவது நமக்குள்ள உழைப்ப உழைச்சு நேரத்தேன் உடம்பு கொஞ்ச நாளைக்கு அதுவும் இரும்பு மாரி இருக்கும். என்ன எதுவுமே கடவுள் தெரியாம கொடுக்கல. உழைக்கணும், நம்ம முன்னேறணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு கடவுள் கொடுத்துருக்காரு. அதை விட்டுட்டு நீங்க சும்மா இருந்து இப்படி அப்பாவை எரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாவம், அவங்க 2 பேரையும் பார்த்த பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நாங்களே வீடியோ அப்பாவுக்கு அதான் பாக்குறோம்ப்பா, அப்பாவை போடுங்க நீங்க பேசுறதை விட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா முஞ்சியவே எவ்வளவு நேரம் தான் காட்டுறது. ஆமா,
சத்த நேரம் வீட்டில் இருக்கிற மூஞ்சி கட்டணும். அவங்க தங்கச்சியை பற்றி சொல்லிட்டாங்களா மம்மி? தங்கச்சி அன்னைக்கு இருந்துச்சு, ஆடி 18க்கு மக மாப்பிள்ள வந்திருக்காங்கம்மா. அந்த பொண்ணு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு நல்லா இருக்கு. இவங்கதான் ஆளு எலும்பெலும்பா இருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு நல்லா இருக்கு. அது பையன் நல்லா இருக்கேன், இவங்கள்ட்ட இருக்க பையன். மாப்பிள்ளையும் நல்லா அழகா இருக்காரு சிகப்பா. அப்புறம் தெரியல. அப்புறம் இங்க ஒரு பிள்ளைய விட்டுட்டு போறாங்க தெரியல. அதே தெரியல, அந்த விஷயம் எல்லாம் தெரியல. அவங்க அதெல்லாம் சொன்னா இப்ப இதாயிரும்னு நினைக்கிறாரு. அவர் ரொம்ப மாணவக்கத்துக்கு யோசிக்கிறார் அவங்க அப்பா. ஆனா வந்து இது அவங்க கையில ஒரு பொண்ணு வச்சிருக்காளா, பையன் பிள்ளை வச்சிருக்காளா? இல்ல மொத்தமே 2 பையன் ஒரு பொண்ணுதான். இல்ல மம்மி, அவங்க பொண்ணு வீட்டுல அதுவும் தெரியல. அவங்க மகள மாப்பிள்ளைன்னு நிக்கிறாரு. ஆடி 18 அன்னைக்கு சாமி கும்பிடல. அது மாதிரி அவர் கும்பிட்ட உடனே அவர் இலையை எடுத்து வச்சு சாமிக்கு கும்பிட்டு தீபாராதனை கட்டினோடனே இலையை எடுத்து வச்சு அவர் சாப்பிட உட்காந்துட்டாரு. அப்ப உடனே சொன்னேன், எங்க அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆமாடா, நான் சாப்பிட்டு வேலைக்கு போனோம், உன்ன மாதிரி வெட்டியா உட்காந்துருக்கேன். இல்ல, எனக்கு பொழப்பு இருக்கு பார்க்க, எனக்கு வயலுக்கு போகணும், இன்னைக்கு விதையெல்லாம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுறாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு 5 இலை விட்டு படைக்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே மற்ற ஜாதி பூரா ஆடி 18க்கு இது பண்றாங்க. நம்ம சிட்டியை விட்டுதான் பண்றது இல்ல. என்ன பண்றாங்க? இலைய வச்சு போட்டு படைச்சு சக்கரை பொங்கல் எல்லாம் பண்ணி படைக்கிறாங்க. வடை சுட்டு கறி குழம்பு வச்சு மீன் குழம்பு வச்சு எல்லாம் பண்ணி படைக்கிறாங்க. நம்ம சிட்டியை விட்டுதான் அதெல்லாம் பண்றது இல்ல. நல்லா பண்றாரு, நிறைய பேர் பண்றாரு. அந்த இன்னொரு அம்மா நான் பார்ப்பேன், அம்மா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா லைஃப் ஸ்டைல் என்னமோ அந்த அம்மாவும் படைக்குது. அதுவும் 5 இலை விட்டு எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறாரு. காலையில இருந்து சாப்பிடாம இருப்பாளா என்னன்னு தெரியல. விசேஷமா கொண்டாடுறாரு ஆடி 18. நம்ம தான் எப்படி கொண்டாடுறல. நம்ம என்ன பண்ணுவோம் ஆடி 18 அன்னைக்கு? நம்ம ஆடி 18 அன்னைக்கு சும்மா எப்பயும் போல பாயசம் வச்சு அப்பளம் பொரிச்சு வடை சுட்டு இது மட்டும்தான் பண்ணுவோம். சாமிக்கு எல்லாம் படைக்க மாட்டோம். நம்ம பொங்கல் ஒரு நாள் மட்டும்தான் சாமிக்கு படைக்கிறது, வேற நாள் எல்லாம் படைக்க மாட்டோம். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு விசேஷம்னாவே படைக்கிறாங்க. ஆடி அமாவாசைக்கு படைக்கிறாங்க, இது ஆடி 18க்கு படைக்கிறாங்க, தை அமாவாசைக்கு எல்லா அமாவாசைக்குமே படைக்கிறாங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மாகாளி அமாவாசை எல்லாத்துக்குமே படைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஆனா ஆளு பேர் கூட வேணும் வேலை. இந்த அம்மா லைஃப் ஸ்டைல்ல மகனுக்கு 2 ஹெல்ப் பண்ணுதுங்க நல்லா. அந்த மாதிரி சாமிக்கு உள்ளது எல்லாம் எடுத்து தொடச்சி பொட்டு வச்சு விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு இந்த வேலை பார்க்குது. இந்த பிள்ளைய சமைச்சு எல்லாம் கொண்டாந்து வச்சிருந்துக்க எல்லாம் எடுத்து போட்டு ஹெல்ப் பண்றதுனால அந்த அம்மா பண்ண முடியாது. அது ரொம்ப குண்டா என்னமோ போலதான் இருக்கும். அந்த அம்மா வேலை பார்க்கவே முடியாது. அந்த அம்மா அந்த மாதிரி பார்க்குது. நம்மளால நமக்கெல்லாம் ஹெல்ப்புக்கே ஆள் இல்லை. ஒரு ஆளே பார்க்கலாம் முடியாது. நம்மளால பொங்கலுக்கு படைக்கிறதே சிரமமா இருக்கு. அதுக்கே 3 இலை போட்டு படைக்கணும் பொங்கலுக்கு. அவங்க எல்லா விசேஷத்துக்கும் படைக்கிறாங்க. அது ஒரு முறையை வச்சிருக்க. அவங்க வந்து மம்மி தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் முன்னோர்களுக்கு இப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு தான் தீபாவளி பொங்கலே கொண்டாடுறாங்க. இப்போ நம்மலாம் அப்படி கிடையாது. முன்னோர்களை வந்து நம்ம அமாவாசைக்கு மட்டும் தான் நினைப்போம், தீபாவளி பொங்கலுக்கு நினைக்க மாட்டோம்ல. ஆனா அப்படி படைச்சு சாமி கும்பிடுறது வீட்டுல இருக்க தெய்வங்களுக்கு ஒரு ஆத்மா சாந்தி அடையும். ஆனா நான் நைவேத்தியம் பண்ணிடுறேன். அதுக்குதான் டெய்லி பாலை வச்சு நைவேத்தியம் பண்றேன். மற்றதெல்லாம் பண்ணாட்டும் எண்ணெய் பலகாரம் பண்ணா எண்ணெய் பலகாரத்தை வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இப்ப எண்ணெய் பலகாரமும் பண்றதே இல்லை. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறது நல்லது. வீட்டுல எல்லா கடாட்சமும் கிடைக்கும் எப்பவுமே. எப்பவுமே. ஆமா. ஆனா பிரேக்ஃபாஸ்ட்ல ஆள் வேணும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண முடியாதுல்ல சாமிக்கு? பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண முடியாது. சாதம், சக்கரை சாதம், பாயசம் இந்த மாதிரி உள்ளதை வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒன்று வெள்ளை சாதத்தை வச்சு, பச்சரிசி சாதம் இது வெள்ளை சாதத்தை வச்சு அது மேல கொஞ்சோண்டு இது நெய் வெள்ளத்தை போட்டு அது மேல தேங்காய் பூவை போட்டு அப்படியே வச்சு ஒரு இலைக்கு அப்படி பண்ணி சாமி கும்பிட்டு. நல்லா இருக்கு. நம்ம கேஸ்ட் தான் அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு அவங்க கும்பிடுறது. நல்லா இருக்கு. நம்மளுக்கு படப்பு வீட்டில் பருப்பு ஊற்றினாங்களே சாதம் பருப்பு ஊற்றிக்கிட்டு வரையிலே கர்ணங்குளம் குழம்பு அன்னைக்கு காரத்தை ஊற்றிக்கிட்டு வந்துட்டாரு.
பருப்பு ஒதுக்கி வைங்க அப்படின்னு. இன்னும் வாய் கூட வைக்கலங்க, அதுக்குள்ளேயும் ஒதுக்கி வைங்கன்றாரு. கருணைக்கிழங்கு ரொம்ப அவ்வளவு காரமா இருக்கும். அப்ப எவ்வளவு காரம், வயிறெல்லாம் அப்படியே பொத்து போயிரும் போல் இருக்கு. அது அந்த அளவுக்கு காரம் சாப்பிட்டதே அடிச்சிருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, பல பேர்கள் சுருத்திக்கிருக்கோம். ஏன்னு வச்சுக்கோங்க, முக்கால்வாசி பேர் அவர் சொல்றாருல்ல ராயமங்கமாரு, எல்லாருமே அல்சரோட தான் தெரியறாங்க, யாரெங்க சுதந்திரமா தெரியல அப்படின்றாரு. எவ்வளவு காரம் கடிச்சா பிரச்சனை ஏறுமா? அப்படியா? யார் சொன்னா? நான் வீடியோல பார்த்தேன். கடிச்சா நமக்கு பயத்துல பிரச்சனை ஏறுமா? பயத்துல தானே. நம்ம வேற இடத்துக்கு போய் ஏதோ பயந்தாலும் போகணுமா? இந்த ஊசி எல்லாம், இந்த கடிக்கு உள்ள ஊசி எல்லாம் ஜிஹெச்ல தான் வச்சிருப்பாங்களா? ஆமா ஆமா, அப்படித்தான் வச்சிருப்பாங்க. அதனால தானே நம்ம அங்கே போனோம். பிரைவேட்ல போனீங்கன்னா இல்லைன்னுவாங்களா? அவங்க வேற இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருவாங்க. ஆமா, ஜிஹெச்ல தான் இந்த கடிகளுக்குள்ள இன்ஜெக்ஷன்லாம் இருக்குமா. தேல் கடிச்சு சாகுறவங்களும் இருக்காங்களா நிறைய? அது பெரிய தேல், பெரிய தேல். இதெல்லாம் சின்ன தேல். அதுல ஆனா ரத்தத்துல பார்த்தாலே அதுக்கு தெரிஞ்சிருது இது விஷம் இருக்கா இல்லையா, ரத்தத்துல கலந்துருக்கா இல்லையா. பிளட்ல பார்த்தாலே தெரிஞ்சிருது. பிளட் இதுல பார்த்தாலே தெரிஞ்சு வரும். நம்மளுக்கு உடம்புல இருந்து என்னென்ன வெளியே வருதோ அதுல இருந்து பார்த்தா தெரிஞ்சு வரும். கருந்தேலை விட செந்தேல் தான் ரொம்ப இதுவா எஃபெக்டிவா. செந்தேல் விட்டு கொடுத்ததே பெருசா இருக்குமா, அதுலதான் நிறைய விஷம் இருக்குமா. நான் இந்த தேல் கடியை பத்தி பார்த்தேன். ஆனா நிறைய பேர் நம்ம ஆயாவுக்குலாம் நிறைய வாட்டி தேல் கடிச்சிருக்கு, அப்பத்தாவு கடிச்சிருக்கு. அவங்க எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. அந்த காலத்துல அது அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. அது சமயத்துல காற்றே நிறுத்திடுமா, பிரஷர் கூடி. அது பெருசுங்கிறனால. ஆமா, பெருசுனா விஷம் கூட இல்ல. நேற்றுக்கு இதுவே சின்னமே உங்களை கடிச்சுக்கிட்டு விட மாட்டேன். ஆமா, நீங்க உதாரண குறிப்பிட தான் விட்டு. ஆமா, அது பாட்டுக்கு உள்ள ஏத்திக்கிட்டு இருக்கு, அப்படி சிரிஞ்சு மாதிரி. அந்த இதை கெட்டதை அது இது வச்சுட்ட. அது இந்த பாத்ரூம்ல இருக்குமா, பாத்ரூம்லாம் தேய்ச்சி கழுவலைன்னா பாத்ரூம்ல இருக்குமா, அந்த பாத்ரூம்ல பள்ளி பாய்ச்சி எல்லாம் வருது இல்ல, அதுகளை திங்க வேண்டி வருங்களாம். மழை காலத்துலதான் கிளம்பி வர. பள்ளி பாய்ச்சி திங்கிற அளவுக்கு அதுகளுக்கு வாய் அவ்வளவு பெருசு இல்லையே. பள்ளி பெருசா உள்ள பாய்ச்சி திங்குமா, பாய்ச்சி பூரானையெல்லாம் கடிச்சு திங்குமா. அது பூரானை திங்குது, துரத்தி துரத்தி பூரான் வந்து அதெல்லாம் துரத்தி துரத்தி திங்குது. அந்த வீடியோல பூரா திங்குமா பள்ளி பாய்ச்சி எல்லாம். பள்ளி இல்ல பாய்ச்சி. பாம்பு கடிக்கு எடுத்து தேல் கடியும் வச்சோம் சாருமா. ஆனா ஒரு சிலர் போட்டிருக்காங்க தேல் கடிச்சா ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா டாக்டர்ஸ் யாரும் சொல்லல அது அப்படி. ஆனா சரியா வராது. எத்தனை வாட்டி கடிச்சு நம்ம ஹார்ட் அட்டாக் வராம அது சரியா வருமானு தெரியல. அது மாதிரி வேற ஏதோ கடிச்சா கேன்சரே வராதான் அப்படின்லாம் போட்டிருக்கேன். அது உண்மையா டாக்டர்ஸ் யாரும் சொல்லல. அது இவங்க போட்டிருக்கிறது சும்மா சென்டென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைப்பீங்க? பருப்பு இந்த பருப்பு ஊற வச்சிருக்கேன். இதை அரைச்சி விட்டு இந்த தேங்காயை ஃபர்ஸ்ட் அரைச்சி விட்டு, தேங்காயை கொஞ்சம் பருப்பு இதில் போட்டு அரைச்சி விட்டு, இதுல சோம்பு ஒரு வரமிளகா தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிடணும். இந்த பருப்போட அது உருண்டை உருட்டை வச்சிடணும். அப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கு. 5-6 தேங்காயும் கொஞ்சம் பெருஞ்சும் அதுக்கும் அரைச்சி விட்டுணும். குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடும். அப்புறம் அப்பளத்தை பொரிச்சிட்டோம்னா முடிஞ்சு வச்சு. இன்னைக்கு வேலை. இன்னைக்கு சாயந்தரம் வந்து கடை வீதி நடி போகணும், பருப்பு வாங்கணும், தயிர் பாக்கெட் வாங்கணும், இன்றியமையாத பொருள்கள்லாம் வாங்கணும். அது சாயந்தரம் ஆனாவே மழை வந்துடுது. என்னன்றது ஆமா, டெய்லி மழை வந்துடுதுல. டெய்லி மழை வந்துடுது. இனிமே மழைக்காத மாதிரி தான் வருது. ஒரு வருஷம் தான் மழை கூட வருது, ஒரு வருஷம் கம்மி. ஆமா, இப்பெல்லாம் மழை கண்டினியூஸா வருது. நான் தட்டட்டி கொரட்டிக்கு வேற ஒன்றும் எப்படி போறதுன்னு தெரியல. இந்த வர்ற வெள்ளிக்கிழமையா? ஆமா, இன்னைக்கு செவ்வாயாச்சு, புதன் வியாழன், இன்னும் 3 நாள் தானே இருக்கு. இப்போ வந்தவங்கலாம் இருப்பாங்களா தட்டட்டி கொரட்டிக்கு போறதுக்காக? இல்ல, குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் போவாங்க, மீதி எல்லாம் போயிடுவாங்க. மீதி எல்லாரும் போயிடுவாங்க. குடும்பத்துக்கு ஒரு ஆள் போகணும். நம்ம வீட்டுக்கு நம்ம போகணும். திவான போயிடுற. நானா பட்டாட்டி வருவாளா என்னன்னு தெரியல. அவ சென்னையில போகணும், போயிடுவாளா என்னன்னு தெரியல. இல்லதான் வருவா கன்ஃபார்மா. அவ மகனை காரை விட்டு சொல்லி வந்துருவா.
நீ வெள்ளிக்கிழமை லீவ் இருக்கா இல்லையா கவர்மெண்ட் ஹாலிடே எதுவும் இல்லை? இருந்தால் நம்மளும் பெருமையாக கார் எடுத்துக்கிட்டு போகலாம். அப்படிலாம் போகையில் பெருமையாக போனால் நல்லா இருக்கும். அங்கெல்லாம் கூட்டத்தோட கோவிந்தா விட்டுட்டு போக வேண்டியதா. அரிசி வந்துச்சோம். சோறு இந்த இப்போ தான் 6:55 போகிற. சரி, சமைச்சோன்னே பார்க்கலாமா? சமைச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை மாவு ஆட்டல. நான் உளுந்தம்பருப்பு வாங்கிட்டு வந்தேன் ஆட்டணும். இது கோதுமை தோசை. மத்தியானத்துக்கு உருண்டை குழம்பு. இது சுட சுட சாதம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் உள்ள லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.